வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சண்டை யாருக்குன்னா விஷாலுக்கும் ஆர்னவுக்கும் பயங்கரமாக முடிச்சு. காரணம் என்னென்னா, ஜெஃப்ரி அண்ட் சத்யா உள்ளே என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து கொம்பு சொல்லி விட்டாங்க. யாருக்கு? நம்மளுடைய விஷாலுக்கு. இன்னும் உன்னை ஓவராக கலாய்க்கிறாங்களா, நாங்கள் வந்துட்டோம், இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி இப்படி சொன்னோன்னே இவருக்கு சொருன்னு ஏறிக்கிச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டே இருந்தார், எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், நம்ம தனிமையாக இருக்கோமே. கூட இந்த சத்யா வெளியே போயிட்டார், அதுக்கப்புறம் தீபக் வெளியே போயிட்டார். இப்போ என்ன பண்ண போகிறோன்னும் போது சத்யா வந்ததுக்கப்புறமே அவர் கட்டுப்பூச்சி எழுதிருப்பார். இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிலாம் பேசியிருப்பார். உள்ளே போகிறார். அப்போ சுனிதா வந்துட்டு என்ன ஆர்னவ் அடுத்தது அனுச்சிதா தான் ஹாப்பியா அப்படின்னு ஆர்னவை கேட்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, சும்மா இல்லாமல் எனக்கு என்ன ஹாப்பி, அது விஷாலுக்கு தான் ஹாப்பி அப்படின்ட்டார். அவர் உள்ளே இருக்கிற அந்த பர்சனை தூக்கி கொட்டி விட்டார். இவர் டென்ஷன் ஆகிட்டார். விஷால், நீங்கள் எப்படிங்க என் பேர் எடுக்கலாம் அப்படின்னு. ஏங்க நான் சும்மா தாங்க சொன்னேன் அப்படின்னா, அது எப்படி, இது என்ன டாஸ்க்காக, இது நீங்கள் டாஸ்க்காக என் பேர் எடுக்கலாம் சொல்லியிருந்தீங்க, இது என்ன டாஸ்க்காக உங்களுக்கு, எப்படி நீங்கள் என் பேர் எடுக்கலாம் அப்படி இப்படி கத்தி ஒரு வழி ஆகிட்டார். ஆர்னோ பக்கம் ஒரு பக்கம் பாவமாலும் இருந்தாலும் தேவையில்லாமல் அங்கங்கே இந்த மாதிரி வேலையில் பண்ணும்போது யாருக்காக தான் கோவம் வரும். சுனிதா வந்து கேட்டது ஆர்னவன், என்ன ஆர்னவ் அனுச்சிதா வரப்போகிறாங்க ஹாப்பியா அப்படின்னு. இவர் எதுக்கு அங்கே வந்து விஷாலை கொத்து விடணும்? ஏன்னா ஏற்கனவே பாவம் அவர் வந்து அடி வாங்கி முடியாமல் எந்திரிக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு அனுச்சிதா வந்து எனக்கு ஹாப்பி இல்லை விஷாலுக்கு தான் ஹாப்பின்னா காண்டாகும். இதில் வேறு இன்னும் வந்துட்டு ஜெஃப்ரியும் சத்யா வந்திருந்தால் அவர் கொஞ்சம் ரெக்கை கட்டி பறக்கிறாரு. இனிமேல் என் நண்பன் வந்துட்டான்டான். ஏன்னா சத்யா அவர் அங்கங்கே சொல்கிறாரு, உனக்கு எல்லா பிரச்சனையிலும் உனக்கு கேரியரில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு நான் வந்து நிற்பேன்டா. ஓ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நம்ம இருந்துச்சு. சரி ஓகே, நல்லா இருந்தால் சரி. இப்படி தான் இவங்க நிறைய பேர் வந்து உள்ளே வந்து நான் இருக்கேன்னு சொல்லிட்டு கொம்பு சொல்லி விட்டுறாங்க. அதனாலே இவருக்கு வந்து இந்த மாதிரி ஆட்டிடியூட் விஷயத்தில் வந்து மாட்டிக்கிறார் நம்ம விஷால். ஸோ அதை தவிர்த்து இப்போ இது வரைக்கும் எப்படி ட்ராவல் பண்ணாரோ அதையே கரெக்டாக மெயின்டைன் பண்ணார்னா வெளியே போகும்போது நல்ல ஒரு எதிர்காலம் விஷாலுக்கு பழைய மாதிரியே வந்துடும் அப்படின்னு என்னோட கருத்து. இல்லை இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க, நான் பழைய எப்படி கொஞ்சம் அப்படி இப்படி பேச போகிறேன்னு சொன்னார்னா பிரச்சனை தான். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே விஷால் ஆர்னவ் சண்டையில் உங்களுக்கு யார் மேலே உண்மையிலேயே வந்து தவறுன்னு தோணுது, யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.